கவர்மெண்ட் கார் கிடையாது, பெட்ரோல் வந்து உங்கள் காசில் போடுங்கன்ட்டார். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், இப்போது கவர்மெண்ட் காரை நம்ம எடுக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கஜானா வந்து காலி, கடனில் இருக்கும், நம்ம காஸ்ட்டை குறைங்க. அதான் விஜய் சார் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். இருக்கிறவங்க எல்லாரும் மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏ, காஸ்ட்டை குறைங்க, உங்களுக்கு ப்ரைவேட் காரில் வாங்க. அதுக்கு நான் உங்களை பைக்கில் வர சொல்ல, உங்கள் ப்ரைவேட் காரில் வாங்க, சம்பளம் வருது இல்லை, பெட்ரோல் நீங்கள் போடுங்க, கவர்மெண்ட் எதிர்பார்க்காதீங்க. இது நிறைய மிச்சம் பண்ணலாம். இதுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பாங்க. நல்ல ஒரு கொஞ்சம் கஜானா வரட்டும், நல்லா வரட்டும் போது நான் தரேன், நம்ம கவர்மெண்ட்டில் நம்ம எடுத்துக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. மக்கள் பணம் நம்ம வந்து சொந்த காசில் போடுவோம். அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சில இடத்துல நல்லா இருக்குது. பட் தமிழ்நாட்டில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்ல தரத்தில் தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. பட் இப்போ வந்து நம்ம ஐ திங்க் அருண் ராஜா சார் நினைக்கிறேன், எல்லா எம்எல்ஏஸும் எல்லா மினிஸ்டர்ஸும் அங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அது ஏன் சொல்லுங்கள், அதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, நல்ல ஒரு திட்டம் எல்லாம் பாராட்டி கைத்தட்டிடலாம். பட் அங்கே அவங்க உள்ளே அப்படி போகும்போது என்ன ஆகும்னா, சுத்தம் அதிகமாகும். அவங்க வராங்கன்னு ஒரு பயம் இருக்கும். டாக்டர்ஸ் இந்த ப்ரைவேட் கிளினிக்கில் போய் வேலை செய்கிற டாக்டர்ஸ் நிறைய பேர், அதாவது என்னென்னா எல்லா டாக்டர்ஸும் நான் தப்பு சொல்ல, அங்கே இருக்கிறவங்க பாதி பேர் அங்கே இருக்கிறது இல்லை, வேற எங்கேயும் இருக்காங்க. இது எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும், டைமுக்கு வருவாங்க. அண்ட் மோர் ஓவர், வெளியே இருந்து வர கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் எங்களால் முடியும், வசதி எங்களுக்கு அவ்வளோதான் இருக்குது நம்பி வரவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திட்டம் இது. கண்டிப்பாக சார்.